ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஜாவா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்ஸ்ட்ராக்ஷனா என்னது? ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் அண்டு சர்விங் த ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்லி அப்படிம்பாங்க. ஸோ இதை எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னா டூ வேஸ் இருக்கு. இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா டூ வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்ம 0 to 100% அந்த கேசஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்ஸ்ட்ராக்ஷனை. அடுத்து இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம 100% அச்சீவ் பண்ணலாம். இதுல இந்த கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நார்மலா பப்ளிக் கிளாஸ் ஏபிசி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கலாம். இந்த கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணா அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஒன் ஆர் மோர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல பப்ளிக் வாய்ட் ஆட் அப்படின்னு போட்டு இந்த மெத்தடுக்கு பாருங்க, பாடியே கிடையாது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணல. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணும்பொழுது தானாகவே எரர் அடிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இந்த மெத்தட் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ அதான் சொல்கிறோம். ஒன் ஆர் மோர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம். இல்லாமல் இருந்தாலும் நம்ம கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவது இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம பப்ளிக்னு போடலாம் அல்லது ப்ரொடக்டர்னு போடலாம். பிரைவேட் போட முடியாது. ஏன்னா இந்த மெத்தடை, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை அனதர் கிளாஸ் என்ன பண்ணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ பிரைவேட் கீவேர்டு யூஸ் பண்ணால் நம்மளால என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அலோவ் பண்ணும். ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தட் அலோவ் பண்ணும். வேற என்ன இருக்கு இதில் பொறுத்தவரை? இதுதான் கண்டிஷன்ஸ். theoretically வேணா பார்க்கலாம். An abstract class may have one or more abstract methods. Abstract method என்ன சொன்னோம்? abstract methodக்கு பாடி கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர் ஆர் அலௌடு. அதே மாதிரி abstract method does not have a body. அதனால we cannot use private access modifier for abstract method because நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதோட சைல்டு கிளாஸ்ல. If any class inherits an abstract class, ஒரு கிளாஸ், ஒரு abstract class another class inherit பண்ணியிருந்தா, அப்படி இன்ஹெரிட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த கிளாஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுருந்தா அந்த சைல்டு கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. there can be final method in abstract class. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஃபைனல் மெத்தட் இருக்கலாம். பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்ம ஃபைனல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைனல் கீவேர்டு பண்ணா என்ன பண்ணாது, நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்ப்போம். ஸோ நான் அப்ஸ்ட்ராக்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்ல வெரி தியரியாக தான் பார்த்தோம். நல்லா ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதே அந்த பேங்க் கான்செப்டே நம்ம வச்சுக்கலாம் இதுக்கும். என்னது, ஸோ ஒரு பேங்க், அப்போ ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குன்னு வைங்க. ஓகேவா? ஆர்பிஐ ஃபாலோ பண்ணி தான் எல்லா பேங்க்கும் இது பண்ணும். இப்போ ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன இருக்கலாம் அப்படின்னு நம்மளா அசீவ் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ அதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேன் கார்டு அண்டு ஆதார் கார்டு ரெக்யூர்டு, அதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அண்டு ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது ஜென்ரலாக எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணும். இப்போ ஏன் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பாருங்க, பப்ளிக் வாய்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கோல்டு லோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ பேங்க்ல நம்ம கோல்டு லோன் எடுக்கலாம்ல. இப்போ இந்த கோல்டு லோனுக்கு இந்த ஆர்பிஐ, அதாவது இந்த கிளாஸே இன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஐஎஸ்ஓ அப்படி எஸ்ஐஎஸ்ஓ என்ன பண்ணுறோம்னா 9% per annum அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்க. இதே மாதிரி பப்ளிக் வாய்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கோல்டு பர்சனல் லோன் ஸ்டாண்டர்ட் அவுட் ஆஃப் டுவெண்ட்டில் ஒரு 12% அப்படின்னு வைக்கலாம். இதே மாதிரி ஒன் மோர் மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் ஆனுவல் ஃபீ ஃபார், நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டுக்கெலாம் ஆனுவல் ஃபீ பிடிப்பாங்க எவ்ரி மார்ச் எண்டில். ஸோ இது எஸ்ஓஎஸ்ஓ இதில் வந்து ஒரு 350 rupees அப்படின்னு போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் நான் எதுவுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன் மோர் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் பேர் வந்து பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏபிசி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது, இந்த பேங்க்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதான் அது வேணும். ஸோ அந்த ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் டெமோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் வாங்குவோம், கிரியேட் பண்ணலாம். பேங்க் ஆஃப் ஏபிசி யூசர் ஈக்குவல் டு நியூ பேங்க் ஆஃப் ஏபிசி அப்படின்னு இது பண்ணிட்டு எவ்ரி டைம் என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் டெமோவில் இந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த டெபிட் கார்டு சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, பப்ளிக் டெபிட் கார்டு, அதை நம்ம அந்த மெத்தடை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஓவர் ரீட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு 500 வாங்குறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் ரீட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெண்டாவதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஓவர் ரைடுங்கிற அனடிசன். ஓகே, யூசர் டாட்
சேஞ்ச் ஆனதை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணது ஆனுவல் ஃபீங்கிற மெத்தடை மட்டும்தான். ஸோ நமக்கு 500 ருபீஸ்னு பிரிண்ட் ஆகலாம். பார்த்தோம். 500 ருபீஸ் பிரிண்ட் ஆச்சு. இப்போ அடுத்து ஒன் மோர் பேங்க் கிரியேட் பண்ணுவோம். பேங்கா XYZ அப்படின்னு ஒரு பேங்க். இவங்களும் அந்த டெபிட் கார்டோடைய சார்ஜை மாற்றணும். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 250 போதும் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. இந்த பேங்க் ஆஃப் விசிட்டுக்கு ஏன்னா எவ்ரி டைம் வந்து எது சேஞ்ச் ஆகுதுன்னா எவ்ரி டைம் கார்டை பொறுத்து, உதாரணத்துக்கு ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு, ரூபேலே பிளாட்டினம் இன்டர்நேஷனல் கார்டு, இந்த மாதிரி கார்டுக்கு அவங்க வந்து ஃபீஸ் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும், கார்டு டைப்பை பொறுத்து. பேங்க் ஆஃப் XYZ யூசர் ஈக்குவல் டு நியூ சேஞ்ச் ஆனது வருதுன்னு பார்த்தோம். ஸோ யூசர் டாட் ஆனுவல் ஃபீ டெபிட் கார்டு. ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? 250 அப்படின்னு வரும். 250 வருது. இப்போ பாருங்க, இவங்களுக்கும் சேஞ்ச் ஆகுது ஆனுவல் ஃபீ, இப்போ இவங்களுக்கும் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது என்ன பண்ணலாம்னா, இந்த மெத்தட் தேவையா அவங்களுக்கு? எவ்ரி டைம் என்ன பண்றாங்க? சேஞ்ச் பண்றாங்க. அவங்கவுங்க அந்தந்த பேங்க்கு ஏத்தாப்படி கார்டை பொறுத்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தேவையா? தேவையில்லை. இப்போ இதை நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டு இந்த இடத்துல இதோட பாடியை தூக்குவோம். வரும்போது எரர் வரும். ஏன்னா இந்த மெத்தடுக்கு பாடி இல்லை. ஸோ அப்போ இந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு. அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணோம். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை தூக்கிட்டுன்னு பாருங்க. தூக்கின பிறகு என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும், ஓகேவா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் அந்த கிளாஸை நம்ம என்னன்னு பண்ணணும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை டிக்ளேர் பண்ணணும். சரியா? புரியுதா எதுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு? உதாரணத்துக்கு இதே தான். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார் பர்சனல் லோன் அப்படிங்கிறதையும் மாத்துறோம். இந்த பேங்க் ஆஃப் ஏபிசி அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க 14% அப்படின்னு வாங்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 16% அப்படின்னு போறாங்க. இதுவும் நமக்கு என்ன பண்ணல, தேவையில்லை. இப்போ இதோடைய இது என்ன பண்ணலாம்? தூக்கிடலாம். இப்போ தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இதோட கீவேர்டு என்ன பண்ணணும்? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போடணும். ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னது? ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ், ஷோவிங் த ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்லி. ஐயா ஒரு நம்ம ஆர்பிஐன்னு ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பேங்க்கும் ரன் பண்ண போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஃபார் பெர்சனல் லோனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ஆனுவல் ஃபீ ஃபார் டெபிட் கார்டு இருக்கும், ஆனுவல் ஃபீ ஃபார் கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல இவங்க டிக்ளேர் மட்டும் பண்ணிடுறது இந்த ஃபங்க்ஷனை. அந்தந்த பேங்க்கு ஏற்றாப்படி என்ன பண்றது? அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அந்தந்த கிளாஸ்க்கு ஏற்றாப்படி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அவங்களுடைய பிரின்சிபல் பாலிசியை பொறுத்து. இப்போ ஒருவேளை இந்த மெத்தடை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இது இல்லை, ஓவர் ரைட் பண்ணல. இப்போ நாம என்ன ஒரு லைன் பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் அதோட சைல்டு கிளாஸ் என்ன பண்ணிருக்கணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி எரர் வரும். அப்ப இந்த கிளாஸையே என்ன பண்ணிடணும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா டிக்ளேர் பண்ணணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. எரர் அடிக்குதா? இப்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போற அந்த கிளாஸ்க்கு அது வந்து இந்த அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தடுக்குரிய கான்செப்டை இது பண்ணியிருந்தால் அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது.
புரியுதா ஏன் அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம்னு? ஸோ இப்போ இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 100% அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபில் பண்ணலை. இப்போ மொத்தம் நம்ம 4 மெத்தடு கிரியேட் பண்ணியிருக்கோம். 4ல் 2 மெத்தடுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் ஒரு 2 மெத்தடுக்கு பண்ணலை. ஸோ 50% அப்ஸ்ட்ராக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் 0 to 100% அப்படின்னு சொன்னது. யூசிங் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் we can achieve 0 to 100% ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு. ஓகேவா? வேற என்ன ஃபைனல்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபைனல் கீவேர்டு போட்டால் என்ன ஆகும்னு உதாரணத்துக்கு ஃபைனல் கீவேர்ட் போட முடியாது. ஏன்னா ஃபைனல் கீவேர்டு போட்டால் என்ன பண்ண முடியாது? மாடிஃபை பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ ஃபைனல் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் போட்டு பார்ப்போமா? ப்ரைவேட்டும் போட முடியாது. ஏன்னா ப்ரைவேட் மெத்தட் போட்டால் இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் தெரியும். எப்படி இந்த கிளாஸ்க்குலாம் தெரியும்? தெரியாது. ஸோ அந்த கேசஸில் இதுவும் ஃபெயிலியர் தான். ஸோ அப்போ நம்மளால ப்ரைவேட் கீவேர்டு ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ண முடியாது. அது போக என்ன பண்ண முடியாது? ஃபைனல் கீவேர்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. சாரி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம யூசிங் இன்டர்ஃபேஸ் வழியா எப்படி 100% அச்சீவ் பண்ணலாம், அதுபோக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ்.